மலைமேட்டு சமையலில் வந்து காடை செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல இப்போ கழுவிக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காடை நல்லா அலசி மிச்சாச்சு. பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சை பழம், அவ்வளோதான். கடாயை வச்சுக்கலாம், போடலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கினா இருக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், நல்லா சுவை கொடுக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. எல்லாமே வதங்கி முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ காடையை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காடையும் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொச்சின்னு இருக்குது. இது நல்லா கொச்சின்னு இருக்கிறதுனால இப்போ நம்ம ஒரு 1/4 மணி நேரம் இதை நல்லா மூடி வைக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். பார்த்தீங்கன்னா பெப்பர் போட்டுக்கலாம். அப்படியே போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கி வச்சிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம சேனலில் பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு முழு இலையில் எல்லாருமே சாப்பிட போகிறோம். வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. கடாயில் இந்த எல்லா குழம்பும் இப்போ நம்ம சாப்பாடு மேலே ஊற்றி மொத்தமாக அடிக்க போகிறோம். வேறு லெவலில் இருக்குது போது. இப்போ ஆரம்பிக்கலாமா? காடை பார்க்குதே, உண்மையாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா காடை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு பாருங்க. இப்போ பிரிச்சு வந்துதே, வேற லெவலில் இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது பாருங்க.